என் பேரு ஆசாத். ஹைதராபாத்ல வசிக்கிறேன். தமிழ்நாட்டுல இருந்து அங்கு சென்று தங்க ஆரம்பிச்சோம். எனக்கு கல்லூரி படிச்சுட்டு இருந்தேன். அப்போது பக்கத்து வீட்ல இருக்கும் ஆன்ட்டி கிட்ட பேசுறதுக்கு ஆசை வந்துச்சு. அவ தெலுங்கு பேசும் பெண். எனக்கும் தெலுங்கு தெரியும். அவ பேரு லட்சுமி. 5.5 அடி உயரம் உள்ளவ. அவளுக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகுது. ஆனா குழந்தை இல்ல. அவள் கணவனுக்கு 36 வயசு ஆகுது. அவன் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கறான். இரவு லேட்டா தான் வீட்டுக்கு வருவான். அப்போது மழைக்காலம். ஒரு மாலை வேளையில நான் ஜிம் சென்றுட்டு வீட்டுக்கு திரும்ப ஒரு அழகிய பெண் எங்க தெரு முனையில நைட்டி அணிந்து நடந்து வரத பார்த்தேன். அவள் அழகு உருவத்தை பார்த்து மயங்கி போனேன். அடுத்த நாள் காலை எழுந்து என் பெட்ரூம்ல இருந்து ஹாலுக்கு நடந்து செல்ல, அப்போது லட்சுமி ஆண்டி அங்க அமர்ந்து என் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. அப்போது முதலே அவள்கிட்ட பேச ஆசை எனக்கு வந்துடுச்சு. நான் சென்று ஃப்ரெஷ் ஆகிட்டு ஹாலுக்கு மீண்டும் வர என் அம்மா அவளிடம் அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. பக்கத்து வீட்டுக்கு குடி வந்து இருப்பதாகவும் அவ கூறிட்டு போனா. அன்று மாலை நான் ஜிம்முக்கு சென்றேன். அவ பால்கனில நின்றுகிட்டு என்ன கூப்பிட்டா. அவ வீட்ல சில பொருட்களை நகர்த்த வேண்டி என்ன அழைச்சா. அவள் கணவன் இன்னும் வீட்டுக்கு வரல. வந்து உதவுமாறு கூப்பிட்டா. அவ வீட்டுக்கு நான் போனேன். ஹலோ, ஏதாவது அவசர வேலையான்னு நான் கேட்டேன். இந்த டேபிள் சேர் மற்றும் சோபாவை கொஞ்சம் நவுத்தி வைக்கணும்னு கேட்டா. சரி, சீக்கிரம் செஞ்சுட்டு போறேன்னு. எதுக்கு அவ்வளோ அவசரம்னு கேட்டா. நான் ஜிம் போகணும். இன்றைய உடற்பயிற்சிய வீணாக்க கூடாதுன்னு சொன்னேன். நீ ஏற்கனவே உடம்ப நல்லாதான் வச்சிருக்கிற. நீ எல்லாம் ஜிம் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னா. நான் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு அங்கிருந்து சென்றுட்டேன். ஒரு வாரம் கழிச்சு என்னை பார்த்து கையசைச்சு சிரிச்சா. நானும் சென்றேன். அவளிடம் பேச இருவருமே நண்பர்களானோம். அதன் பின் அவளுக்கு உதவிக்காக பல இடங்களுக்கு கூட்டி செல்வேன். அவளுக்கு ஊர் புதுசுங்கறனால நானும் அவ கேட்கும் இடங்களுக்கு அழைச்சிட்டு போவேன். வார விடுமுறையில கூட அவளும் அவள் கணவனும் வெளியே செல்லும்போது என்ன கூட்டிட்டு தான் போவாங்க. ஆனால் அவன் கணவன் இருக்கும்போது அவ்வளவா பிடிக்காது. மாதங்கள் நகர்ந்தன. டிசம்பர் மாதம் வர என் பாட்டி உடம்பு சரியில்லாம போச்சு. என் அம்மா மற்றும் அப்பா அவங்கள பார்க்க போயிட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சுதான் வருவாங்க. அப்போதுதான் அந்த நாள் வந்துச்சு. நான் வீட்ல தனியா இருந்தேன். அப்போது கதவு பெல் அடிச்சுது. நான் திறக்க அழகிய பிங்க் கலர் புடவையில அவ தேவதை போல உள்ள வந்தா. என்ன சாப்பிட அவ வீட்டுக்கு கூப்பிட்டா. நானும் சரின்னு சொன்னேன். அவளை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இருவரும் சாப்பிட்டு முடிச்சோம். பின் நான் வீட்டுக்கு செல்ல என்னை தடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருன்னு சொன்னா. எனக்கு குழப்பமா இருந்துச்சு. அப்போது எனக்குள்ள இருந்த பேசும் ஆசையும் வெளியே வந்துச்சு. அவகிட்ட பேச ஆரம்பிச்சேன். உங்களுக்கு திருமணமாகி எத்தனை வருடம் ஆகுதுன்னு கேட்டேன். 4 ஆண்டுகள்னு சொன்னா. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு கேட்டேன். இல்லையே, எதுக்கு கேக்குறேன்னா 4 வருடம் ஆகியும் குழந்தை இல்லையே, அதான் கேட்டேன்னு சொன்னேன். என் புருஷனுக்கு மற்ற விஷயத்துல அவ்வளவா ஆர்வம் இல்ல. அவ கூற அதை கேட்டு எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. எனக்கு மட்டும் உங்களை போல மனைவி கிடைச்சிருந்தா வேறு யாரிடமும் நேரம் கழிச்சிருக்க மாட்டேன்னு சொன்னேன். போடா, பொய் சொல்லாதேனா. நிஜமாதான் சொல்றேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதால வேற பெண்ணை பார்க்க கூட மாட்டேன்னு சொன்னேன். சிரிச்சபடி, நிஜமாவா? என்ன அவ்வளோ பிடிக்குமான்னு கேட்டா. ஆமா, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கன்னு சிரிச்சபடி சொன்னேன். அதற்குள்ள கொஞ்சம் இருட்டுச்சு. குளிர ஆரம்பிச்சுது. நாங்க சோபாவுல அருகருகே அமர்ந்து படம் பார்த்துட்டு இருந்தோம். என் கைய அவ தோள்ல போட்டேன். அவ எதுவுமே பேசாம சிரிச்சிட்டு இருந்தா. அப்படியே அவளுக்கு ஒண்ணு கொடுத்தேன். அதன் பின் இருவரும் உள்ள சென்றோம். கொஞ்ச நேரம் பேசிட்டு அவன் புருஷன் வருவதற்குள்ள
நான் வீட்டுக்கு போயிட்டேன். அந்த ஒரு வாரம் அவன் வேலைக்கு சென்றதும் நன்றாக பேசி ஊரை சுத்தி மகிழ்ச்சியா இருந்தோம். நன்றி.